ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுக்கா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். மட்டன் வந்துட்டு பாயில்டு மட்டன், போன்லெஸ் பாயில்டு மட்டன் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில், நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரிங்க்கு வந்துட்டு கறி லீஃபு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதுதான் வந்துட்டு போட்டு வதக்க போகிறோம். ஸ்பைசிக்கு பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ரொம்பவே ஃபியூ ஐட்டத்தை வச்சு தான் இந்த டிஷ் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரை பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்காக எக்ஸஸாகவே கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கறி லீஃப் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்படியே சாத்தே பண்ண வேண்டியது தான். ஃப்ரை பேன் காஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறோம், கறி லீஃப் கொஞ்சம் போடுறோம். கறி லீஃப் போட்டு கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம், ஜிஞ்சர் பேஸ்ட்டு கொஞ்சம் இதை போட்டு சாத்தே பண்ணிவிட்டு இது கூட மட்டன், பாயில்டு மட்டன் வந்து இந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். பொதுவாக நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ட்ரிச்சியில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். இது ஸ்டார் சமையலில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சுக்கா நீங்கள் வந்துட்டு மட்டன் சுக்கா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் எண்ணெய் சுக்கா அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஷோவில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சால்ட், ஏற்கனவே மட்டன் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டிருப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் கொஞ்சம், சில்லி பவுடர், இது நல்லா இதிலே நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் ட்ரையாக வரும். ஆயில் ஃபுல்லாக அப்படியே பிரிஞ்சு ரோகனாக உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சுக்கா தேவையான பொருட்கள்: வெண்ணெய் சேர்த்து வேக வைத்த மட்டன், எண்ணெய், கறிவேப்பிலை, இஞ்சி விழுது, பூண்டு விழுது, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி. செய்முறை: ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கறிவேப்பிலை, பூண்டு விழுது, இஞ்சி விழுது, வேக வைத்த மட்டன், உப்பு, இடித்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு வதக்கி வேகவிடவும். இப்பொழுது எண்ணெய் சுக்கா தயார்.